ஃபில்லிங்காக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன சாப்பிட்டாச்சுல வேலையை ஸ்டார்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி. நீங்கள் சிக்கன் மட்டன் இதெல்லாம் பண்ணும்போது கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். 3 நைட்டியுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் நான் வந்து நினைய மாட்டேன். சம்டைம்ஸ் வந்துட்டு ஜாலியாக இருக்கும். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஸோ நான் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு ஜிம்முக்கு போகிறேன். ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து சாம்பார் வைக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் சாம்பார் வச்சுட்டேன். இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் அப்படின்னா, என் தங்கச்சி வந்துட்டு காளான் தொக்கு வந்து பண்ணி வச்சுருந்தா. ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் என் தம்பிக்கு. காளான் தொக்கு, அதுக்கப்புறம் வந்து இது அது என்னது, ஐயோ மறந்து போச்சு, மோர் குழம்பு மாங்காய் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். எப்பவும் போல் பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? யாருக்கெல்லாம் பழைய சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, சுடு சாப்பாடு வடித்து, அதை சாப்பிட்றதுக்கும் பழைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி பழைய சாப்பாடு இருந்துச்சுன்னா பழைய சாப்பாடே சாப்பிட்டுக்குவேன். இல்லை அப்படின்னா மில்லட்டில் நான் வந்து ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கருப்பு கவுனி அரிசியெல்லாம் போட்டு. ஸோ அதை வந்து நான் சாப்பிடுவேன். ஸோ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஜிம்மு போய்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு வெயிட்டில் நான் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. பட் பார்க்கும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். என் தம்பி வேறு கிராஸ் ஆகிட்டான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள். 100 days வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பழைய சாப்பாடு வந்து நல்ல விதையாக இருந்தது, எடுத்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ரெடி பண்ண போகிறோம். நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, லவ் பண்ணாதீங்க, அது அதோட வழி வந்து விட்டுட்டு போகும்போது இருக்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது ஏதோ எனக்கு நடந்த கதை மாதிரி பேசுகிறீங்க. சீரியஸாக சொல்லணுன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நான் என்னோடய வீடியோ ஆரம்பத்திலே பார்த்துருந்தீங்களே, நான் சொல்லியிருப்பேன் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன. என் அப்பாவெல்லாம் நினச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணாது. ஏன்னா அது அப்படி தான், எனக்கு யார் மேலேயும் அப்படி தோணாதுங்க. தோணுனாலுமே இப்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தோணுச்சு அப்படின்னா அந்த லவ் அப்படின்றது நம்மளுக்கு லைஃப் லாங் கொண்டு போகிற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கணும். பட் எனக்கு அந்த மாதிரி யார் மேலேயும் தோணாது. அண்ணா தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு பழக்கமாயிடுச்சு. அது என்னோடய ஸ்டோரி கிடையாது. நான் மெசேஜ் கூட போடலாம் அவங்க பண்ணதெல்லாம். சரி, எதுக்கு, எனக்கு இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு என்ன ரீசனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அந்த வீடியோவே போட்டேன். ஸோ எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்திரத்தில் சாப்பாடை போட்டாச்சு. நீச்சு தண்ணி குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நீச்சு தண்ணி குடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, பாடி வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? கொஞ்சம் சாப்பாடு எடுத்து நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதை வந்து காலையில் குடிங்க. ஓகே? ஸோ அதை வந்து குடிச்சு முடிச்சுட்டு சாப்பாட்டில் வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தயிர் ஊற்றி வெங்காயம் மாங்காய் வெட்டி போட்டிருக்கேன். எனக்கு இது சாப்பிடும்போதே சிரிப்பாக வந்துச்சு. ஏன்னு தெரியல, இதை நான் எப்படி எடுத்து சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கும்போதே டெம்ட்டாக இருந்தது. நான் சாம்பார் வச்சுருந்தால கொஞ்சம் சாம்பாரில் இருக்கிற காய்கறியெல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு இப்போ பார்க்கும்போதுமே இப்படி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பழைய சாப்பாடு அப்படின்றத சொல்லுங்கள். நல்லபடியாக சாப்பிட்டேன். இதை நான் சாப்பிட்டது காலையில் ஒரு 9:30 சாப்பிட்டுப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 2-3 மணி வரைக்குமே பசிக்கலை. சீரியஸாக சொல்கிறேன். அந்தளவுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன சாப்பிட்டாச்சுல வேலையை ஸ்டார்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை க்ளீன் பண்ண வந்துட்டேன். கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்சியை துடைக்க வேண்டிய வேலை இருந்தது. மிக்சியெல்லாம் துடைச்சி வச்சுட்டு, காய்கறி தேவையில்லாததெல்லாம் எடுத்து வச்சுட்டு, வெங்காயத்தோல் அது இதுன்னு கிடந்தது. சரி, அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த கூடையில் போட்டுட்டு, வேணுங்கிறதெல்லாம் கூடையில் போட்டு, வேண்டான்றதெல்லாம் குப்பையில் போட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்துட்டு எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி நிறையா இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கரப்பாம்பூச்சிக்குன்னே ஒரு சாக் பீஸ் இருக்குது. அதை வாங்கி பகலில் போட்டுறாதீங்க, நைட்டு போட்டுட்டிங்க அப்படின்னா
கரப்பாம்பூச்சி எல்லாமே வந்துட்டு வந்துடும். ஆனால் தூங்க முடியாது அன்றைக்கி நைட்டு. நீங்கள் என்றைக்கு நைட்டு வந்து அந்த சாக் பீஸ் போட்டிங்களோ அன்றைக்கி நைட்டு தூங்க முடியாது. நாங்கள் போட்டுட்டு கரப்பாம்பூச்சி மேலையெல்லாம் ஏறுது, தூங்காமல் அப்படியே குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இல்லை அப்படின்னா இது இருக்குல்ல, பட்டை, அந்த இலை, அந்த பிரியாணிக்கு போடுற இலை, கிராம்பு, பூண்டு, இதை அரைச்சி அந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு கரப்பாம்பூச்சி வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து அது யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அது நல்லா எஃபெக்டிவாக இருந்தது, அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத குப்பையெல்லாம் வந்துட்டு வெளியே போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு எப்படி அப்படின்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நான் ஒரு வேலையை செய்யவே மாட்டேன். எனக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்வேன், ஆனால் அது க்ளீனாக செய்வேன், அவ்வளோதான். ஸோ நாங்கள் வந்துட்டு சாப்பாடை சட்டியில் தான் வடிப்போம். அது கறியாகக்கூடாதுன்னு கீழே ஒரு பேப்பரை வச்சுட்டு அதை எடுத்து வச்சாச்சு. குழம்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா செல்ஃபெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன்ல, எங்கேயோ நானும் எங்கள் பாப்பா வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இதில் அடுக்கி வச்சிருக்கா. என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாமா? பச்சைப்பயிறு, சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், சர்க்கரை, கொள்ளு, கடலைப்பருப்பு எல்லாமே. ஓகேவா? அப்போ இந்த அஞ்சரை பெட்டியில் வந்துட்டு நாங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இருங்க காமிக்கிறேன். சரி, போன இங்கே வைக்கிறது இல்லை. இதில் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி. நீங்கள் சிக்கன், மட்டன் இதெல்லாம் பண்ணும்போது கஸ்தூரி மேத்தி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியாது கஸ்தூரி மேத்தினால என்ன தெரியாது, எங்கள் அக்கா வந்து யூஸ் பண்ணுவாள். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியும் இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நான் தப்பாக சொல்லணும்னு தெரியல, இது வெந்தயக்கீரையா கஸ்தூரி மேத்தி அப்படின்றது. ஸோ நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஏலக்காய், பட்டை, அப்புறம் வந்து ஸ்டாரு, ஜாதிபத்திரி இதெல்லாம் வந்துட்டு இதில் போட்டு வச்சிருக்கா என் தங்கச்சி. நான் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். என் தங்கச்சி வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கா. ஸோ என்னன்னா முதல்ல வந்துட்டு நாங்கள் கசகசன்னு இருக்கும், ப்ராப்பராக ஒரு இதுனா ஒரு இது அப்படி அதில் இருக்காது, எல்லாமே எல்லா இடத்துலையுமே மிக்ஸ்டாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாத்திரம் கழுவ போகிறேன். பாத்திரம் கழுவிட்டு குளிக்கணும். ஓகேவா? ஸோ குளிக்கணுன்ட்டு எங்கடா கிளம்பிட்டு இருந்தான்னு பார்க்குறீங்க. நான் வந்துட்டு டாப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அக்கா வீட்டுக்கு வர சொன்னான். ஃபஸ்ட்டு வந்து அக்கா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சரி வரேன் அப்படின்னோடனே, உனக்கு நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டி வாங்குறதுக்கு போகிறோம். அக்கா வந்து மதுரைக்கு போயிருந்தாளா, அங்கே வந்து நைட்டி வந்து நல்லாயிருக்கும். போன டைம் ஒரு மெரூன் கலர் வாங்கிட்டு வந்தேன், அது ரொம்ப வருஷமாக வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு போனால் வாங்கிட்டு வான்னு சொன்னால் அப்புறம் வாங்கிட்டு வந்திருந்தா. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அப்புறம் வந்து 3 நைட்டியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த மெரூன் கலர் தான், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ ஒவ்வொன்றா போட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்ன கலரு? வெந்தய கலரு. ஓகேவா? இந்த வெந்தய கலர் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும், எல்லா கலருக்குமே சூட் ஆகும். இந்த நைட்டி அந்த 2 நைட்டியை விட இந்த நைட்டி நல்லாவே லூஸாகவே இருந்தது. லென்த்தும் வந்து எனக்கு கால் கீழே தரைக்கிற விலைக்கு இருந்தது. ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 3 வேணால் போடுறேன், எது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2வது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது, க்ரீனு. ஸோ 3 க்ரீனு மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த க்ரீன் வந்துட்டு எனக்கு சின்ன பிள்ளையில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கும், ஒரு டாப்பு, அதில் வந்து இதே கலர் தான், ஆனால் ஃபுல்லாக ஸ்டோனாக வச்சுருக்கும். நைட் டைமில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை மறக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியலும் இப்போ கிடைக்கிறது கிடையாது. ஸோ இது வந்து 2வது நைட்டி. இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். எங்கள் அம்மா, நான் கேமரா ஆன் பண்ணதே தெரியாமல் எங்கள் அம்மா வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே, இல்லை சங்கீதா 2 நைட்டி உனக்கு கொடுத்துட்டு 1 நைட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னா, சரி 3ஐயும் போட்டு பாரு, எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு போட்டு வந்தேன். இது வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்தது கைக்கிட்ட. சரின்னு சொல்லிவிட்டு இதை நான் எங்கள் அக்காவுக்கே கொடுத்துட்டேன்.
எங்கள் அக்கா தான் வாங்கிட்டு வந்தா. ஸோ எங்கள் அக்காவுக்கு இது கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, அது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, புது ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ குஷியாக இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன போடுறா டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அங்கே வந்து நல்லா இருக்கும் நைட்டி, அதனால் சரி அக்கா வாங்கிட்டு வந்திருந்தா 3. எனக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நைட்டி தான் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் மேலுக்கு குளிச்சுட்டு புது நைட்டியை எடுத்து மாட்டிட்டேன். நல்லா இருக்குல்ல இந்த கலரு. புது நைட்டியை மாட்டிட்டு மதியானத்துக்கு வந்து நான் என்ன செஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னா, ராகி சேமியா வந்து செஞ்சு சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருந்தேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் துணி மடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் டைமில் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மழை தூரும் போது அந்த மண் வாசனை இருக்கும்ல, எனக்கு அப்படியே அந்த மண்ணை எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் அந்தளவுக்கு நம்மளை ஈர்க்கும் அந்த மண் வாசனை. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மழை தூர ஆரம்பிச்சிருச்சா எனக்கு அப்படியே மண் வாசனை அப்படியே வருது மூக்குக்கு. மழை வருகிறது, சவுண்டு கேட்கிறதா? யாருக்கா மழையில் நனையிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் நான் வந்து நனைய மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். தெரிகிறதா மழை வருகிறது? உள்ள கோயிலுக்கு ஒரு 100 ஆசை. ஸோ பாட்டு வந்து ஓடிட்டு இருந்துச்சா, வீட்டுக்குள்ளே வந்தேன். சரி இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டுட்டு ஒரு 2-3 பாட்டு வந்து நான் பாடிட்டு இருந்தேன், 2-3 லைனு. ஸோ பாடிட்டுக்க என்ன நடந்தது அப்படின்றத நீங்களே பாருங்க. கூட்டுல உள்ள கோயிலுக்கு ஒரு கூட்டுல கரண்ட் போய்விட்டது. தொலைமா உங்களுக்கு நேரம். யார்தான் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். கரண்ட் வேற போய்விட்டது. ஹாய். ஸோ கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு விட்டு அப்போ போச்சுல. இப்போ வந்துட்டு 6:45 ஆக போகுது. ஓகேவா? கரண்ட் வந்துடுச்சு. ஸோ சார்ஜ் இல்லை. கரண்ட் எப்போ வந்துச்சுன்னா 6:30 6:15 வந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டிருந்தேன். இப்போ வந்து நம்ம நைட்டுக்கு சமைக்க போகிறோம். என்னென்னா பீன்ஸு, கேரட்டு, பச்சைப்பயிறு போட்டு சாப்பாடு தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காலிஃப்ளவரை பொரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ காலிஃப்ளவர் பொரிக்க போகிறோம். பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே ஆஸ் யூஷுவல் பாட்டு ஓடிட்டுருக்கேன். அப்படியே பாட்டை கேட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டா வாங்க. காய்கறி எல்லாமே வந்துட்டு நறுக்கி வச்சுட்டேன். இதுக்கு மெயின் வந்து பூண்டு தான். பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய், அதுதான் வந்துட்டு மெயின். நான் வந்துட்டு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் வேக வைக்க போகிறேன். மஞ்சத்தூள், உப்பும் போட்டு. அப்புறம் சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து நல்லா சூட வச்சுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பாடை தாளிச்சு விட ஆரம்பிச்சிட்டேன். இதில் பொடியெல்லாம் எதுவும் போடலைங்க. பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பூண்டு, சீரகம், இதுதான் வந்து மெயின். அப்புறம் மசாலாலாம் போட்டு காலிஃப்ளவரை ஊற வச்சுட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சூடாக பொரிச்சு சுட எல்லாத்துக்குமே சாப்பாடு வந்து வச்சு கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. காரம் இல்லை, காரம் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். அந்த பச்சைப்பயிறு, சீரகம், பூண்டோட ஸ்மெல்லு அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். சரின்னு சொல்லிட்டு நானும் அதை பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை வந்து பொரிச்சாச்சு. பாருங்கள் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு. நல்லா பூ மாதிரி வந்திருக்கு, நல்லா வெந்திருந்தது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடை வச்சு கொடுத்துட்டு நான் வந்துட்டு வெளியே போயிட்டேன். எனக்கு இந்த நைட் டைம் வந்துட்டு என்னோட டைம் அப்படின்ற மாதிரி நான் வெளியே போய் உட்காந்துட்டு பாட்டு பாடுறது, அப்புறம் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இல்லை ஏதாச்சும் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேங்க. யாருக்கெல்லாம் நைட் டைம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு வந்து அப்போ தான் அமைதியாக இருப்பேன். நிறையா விஷயம் அப்போ தான் வந்துட்டு எனக்கு யோசிக்க தோணும்.
அவ்வளோதான் சில குட்டீஸ், இந்த டே இப்படி தான் போச்சு. எங்கள் அக்கா பாப்பாங்கெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அவங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறது அப்படியே போயிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், லவ் யூ ஸோ மச். நான் யாரையும் தப்பாக நினைக்கல, தப்பாகவும் நினைக்க மாட்டேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.